இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கேரட் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ஸ்வீட் பணியாரம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இதோட 1 கப் ரவை சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு சீவலில் சக்கரவள்ளி கிழங்கையும் கேரட்டையும் சீவி எடுத்துக்கலாம். வெறும் 3 பொருளை வச்சு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 நிமிஷம் ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கிறோம். இதோட துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூடவே சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்ச மாவை எல்லா குழிலையும் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை பார்க்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.